விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் பணத்தை கொடுத்து நம்ம இப்படி மீட்டு எழுந்து நின்று அலங்கார வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கின்றது. பணமின்றி மீட்கப்பட்டீர்கள், ஆண்டவர் நானே. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய சூழ்நிலை ஒரு விதமான ஒரு அழுத்தத்திற்குள்ளாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். அது ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அழுத்தம் இருந்திருக்கும், இல்லை வேலையின் நிமித்தமாக ஒரு அழுத்தம் நெருக்கம் உங்களை அப்படியே ஒரு ப்ரெஷருக்குள்ளாகவே இருக்கும், இல்லை உங்க சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தமா சிறைப்பட்டு போனதை போல நீங்க இருந்திருக்கலாம். அப்படியே அந்த நெருக்கம், தூங்க முடியல அப்படின்னு ஒரு சோர்வோடு நீங்க காணப்படலாம். இல்லை நீங்க பாவத்தின் நிமித்தமாக அது ஒரு கில்ட் ஃபீலிங்ல அந்த அழுத்தம் போய்கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எழும்பி பிரகாசியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 52 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இனி உன்னிடத்தில் வருவதில்லை. யாரு? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும். யாரோ உங்களை நெருக்கிட்டு இருக்காங்கல்ல, யாரோ அசுத்தமுள்ள ஒரு சூழ்நிலையில நீங்க நெருக்கத்துக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறீர்கள்ல, அவங்க இனி வருவதில்லை. அந்த சூழ்நிலை இனி வருவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பி பிரகாசி, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை எல்லாம் உடுத்திக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றவராய் இருக்கிறார். அதற்கு இரண்டாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தூசியை உதறிவிட்டு எழுந்து. அப்ப தூசு மேல எப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி அழுக்கோட காணப்படுகிறீர்களோ அந்த அழுக்கோட இருக்கிற சூழ்நிலை அது எப்பவுமே நிலைக்காது. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விடு. கர்த்தர் என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்க. உன் கழுத்துல நுகத்தை போல கட்டுக்கள் இருக்கின்றது. ஆகவே தலை நிமிர முடியாத நிலைமையில இருந்தா அதை அவிழ்த்து விடு. ஏன் சொல்லுகிறார் என்றால், 3வது வசனத்திலே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் பணத்தை கொடுத்து நம்ம இப்படி மீட்டு எழுந்து நின்று அலங்கார வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கின்றது. பணமின்றி மீட்கப்பட்டீர்கள், ஆண்டவர் நானே. நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை ஹிஸ். அவராலே தான் எல்லாம் ஆகும். ஆகவே நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் எந்த விதமான நெருக்கத்திலே சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க, தூசியை உதறிவிட்டு ஆண்டவரே வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள, வல்லமையை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.